வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திரை டாக்கீஸ். லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகள், விவாதங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்திடுங்க. உலக அழகியும் பிரபல நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் பச்சன் மதம், சாதி, மொழி குறித்து பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. முக்கியமாக இந்த கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் அவர் பேசினார் என்பதுதான் வீடியோவை மாபெரும் வைரலாக்கியுள்ளது. தற்போது தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி நடத்தும் இந்து ஜோடோ யாத்திரை உள்ளிட்ட மத ரீதியான நிகழ்வுகள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் சூழலில் ஐஸ்வர்யாவின் இந்த கருத்துகள் பெரும் கவனத்தை ஈர்க்கின்றன. ஆந்திர பிரதேசத்தின் புட்டப்பர்த்தியில் நடந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ராய் பச்சன் மனிதநேயம், மனிதாபிமானம் பற்றி பேசினார் என்று கூறப்படுகிறது. அவர் பேசும்போது பிரதமர் மோடி நிகழ்வில் இருந்தார் என்பதும், உரை முடிந்த பின் அவர் மோடியின் கால்களை தொட்டு வணங்கினார் என்பதும் இணையத்தில் பரவி வருகிறது. அவருடைய உரையில் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் உயர்த்தி கூறாமல், இங்கே ஒரே ஒரு மதம்தான் உள்ளது, ஒரே ஒரு இனம்தான் உள்ளது, அது மனிதநேயத்தின் மதம். இங்கே ஒரே ஒரு இனம்தான் உள்ளது, அது அன்பின் இனம். இங்கே ஒரே ஒரு மொழிதான் உள்ளது, அது இதயத்தின் மொழி. இங்கே ஒரே ஒரு கடவுள்தான் உள்ளார், அவர் எங்கும் நிறைந்தவர் என்று கூறினார். தனது உரையை முடிக்கும் போது சாய்ராம் ஜெய்ஹிந்த் என்று முடித்தார். வீடியோ வெளியானதிலிருந்து சமூக வலைதளங்களில் அதிவேகமாக பரவி வருகிறது. பலரும் அவரது உரையை பாராட்டி மனிதநேயம் பற்றிய கருத்துக்களை ஆதரிக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கருத்து எல்லா இடங்களிலும் நடைமுறையில் சாத்தியமா என்ற கேள்விகளும், எந்த மதம் அன்பை கற்றுக் கொடுக்கும் என்ற விவாதங்களும் எழுந்துள்ளன. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பான விவாத பொருளாக மாறியுள்ளது. ஐஸ்வர்யா ராய் பச்சன் கூறிய மனிதநேயம் குறித்த கருத்துக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியாவில் ஒரே மதம், மனிதநேயம் என்ற கருத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.